ஓகே. நம்ம இப்ப இந்த ஹேலோ, அவர் கிளாஸ் பேட்டர்ன் தான் வந்து பிரிண்ட் பண்ண போறோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பர் பேட்டர்ன், லோவர் பேட்டர்ன் 2 பேட்டர்னா பிரிச்சுக்கலாம். ஸோ, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த அப்பர் பேட்டர்ன் வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ, அப்பர் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு இன்புட் 5ஆ குடுத்தா, நம்ம அப்பர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, 5 ரோ வந்து பிரிண்ட் பண்ண போகுது. அதாவது 5 வாட்டி வந்து நம்ம ஃபார் லூப் வந்து அவுட்டர் லூப் ரன் ஆக போகுது. ஸோ, அதுக்கு வந்து நம்ம நார்மலா எழுதுன அந்த கண்டிஷன் தான். இன்ட் i ஈக்குவல் டூ 1, i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ n, i பிளஸ் பிளஸ். ஓகே. இப்போ இந்த அவுட்டர் லூப்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பேசஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும். இந்த ஐக்கு முன்னாடி இருக்க லீடிங் ஸ்பேசஸை பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பேட்டர்னில் இந்த ஸ்பேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு i ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0. எனக்கு ஒரு ஸ்பேஸுமே இல்லை ஸ்டார்டிங்கில். ஸோ நெக்ஸ்ட் i ஈக்குவல் டு 2ஆக இருக்கும்போது ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது எனக்கு முன்னாடி. ஸோ i ஈக்குவல் டு 3ஆக இருக்கும்போது ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ 2. ஸோ i ஈக்குவல் டு 4ஆக இருக்கும்போது ஸ்பேஸ் வந்து 3. ஸோ i இஸ் ஈக்குவல் டு 5ஆக இருக்கும்போது ஸ்பேஸ் வந்து 4ஆக இருக்குது. எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஈக்குவல் டு 4. ஸோ i ஸ்பேஸ் அப்புறம் n வந்து என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ i மைனஸ் 1 தான் ஸ்பேஸ். ஸோ i வேல்யூவை -1 பண்ணால் ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி தான் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனை எழுத போகிறோம். பிரிண்ட் ஸ்பேசஸ். ஓகே. ஃபார் இன்ட்டு j ஈக்குவல் டு 1, j லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு i மைனஸ் 1. ஏன்னா அந்த கண்டிஷனில் தானே இருக்குது. i மைனஸ் 1 பண்ணால் ஸ்பேஸ் கிடச்சிது. ஸோ j ப்ளஸ் ப்ளஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம்? இந்த எல்லான தூக்கிட்டு ஸ்பேஸை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த லீடிங் ஸ்பேசஸ் வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த விண்டோ லென்த் வந்து செக் பண்ணலாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு லென்த் 1ஆக இருக்கும்போது இந்த விண்டோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் மட்டும்தான். அதாவது 5 மட்டும்தான். இப்போ நம்ம ஸ்பேசஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறது இல்லை. இப்போ நம்ம ஸ்டாரை மட்டும் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்பேசஸ் வந்து நம்ம எல்லா பிரிண்ட் பண்ணும்போது ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஸ்டாரை மட்டும் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ நம்ம விண்டோ லென்த்து ஃபஸ்ட்டு i ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது விண்டோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 5. i ஈக்குவல் டு 2ஆக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோ லென்த் வந்து 1 ஸ்டார் 2 ஸ்டாரு. இதுக்கு நடுவில் வந்து எத்தனை ஸ்டார் வரலாம்? 2 ஸ்டார் வர இடம் இருக்குது. ஸோ விண்டோ லென்த் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ லென்த் வந்து 3. ஏன்னா நடுவில் 1 ஸ்டார் வர தான் கேப் இருக்குது. ஸோ விண்டோ லென்த் 3 அண்ட் இதில் வந்து விண்டோ லென்த் 2. i is equal to 5ஆக இருக்கும்போது விண்டோ லென்த் வந்து 1. ஸோ இந்த விண்டோ லென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். விண்டோ லென்த் இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் i ப்ளஸ் 1. ஸோ n மைனஸ் i ப்ளஸ் 1 இதுதான் விண்டோ லென்த்துக்கான லாஜிக். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ இந்த ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ பிரிண்ட் ஸ்டார்ஸ் அண்டு ஹேலோ ஸ்பேசஸ். ஸோ ஃபார் இன்ட்டு j ஈக்குவல் டு 1, j லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n மைனஸ் i மைனஸ் 1. ஓகே. j ப்ளஸ் ப்ளஸ். ஓகே. இப்போ நம்ம எப்போல்லாம் வந்து ஸ்டாரை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம i ஈக்குவல் டு 1ஆக இருந்துச்சுன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் இஃப் i ஈக்குவல் டு 1, அதாவது ஃபஸ்ட்டு ரோவாக இருந்துச்சுன்னா எல்லாமே ஸ்டாராக பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? அப்படி இல்லாத பட்சத்தில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ j ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது ஸ்டார் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ j ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது ஸ்டார் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து j ஈக்குவல் டு லாஸ்ட் வேல்யூவாக இருக்கும்போது எனக்கு எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ j ஈக்குவல் டு லாஸ்ட் வேல்யூனா என்னது? இந்த n மைனஸ் 1 மைனஸ் i மைனஸ் 1 இதுதான் லாஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது எனக்கு வந்து ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணு. அப்படி இல்லாத போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். எல்ஸ் எஸ் அவுட் இந்த எல்லான தூக்கிட்டு ஸ்பேஸை வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து முடிஞ்சது. இந்த ஃபார் லூப் இன்னர் ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் அவுட் வந்து ஆட் பண்ணிக்கணும் மறக்காமல். ஸோ அதுக்கு முன்னாடி லோவர் பேட்டர்ன் போட்டுக்கிறேன். ஸோ இந்த லோவர் பேட்டர்னுக்கு அவுட்டர் ஃபார் லூப். ஸோ இந்த லோவர் பேட்டர்ன் வந்து எத்தனை வாட்டி ரன் ஆக போகுதுன்னா 4 வாட்டி ரன் ஆக போகுது. இன்புட் வந்து 5 இருக்குது. ஸோ ரன் ஆக போகிறது வந்து பார்த்தீங்கன்னா n-1 டைம் தான். ஸோ அதுக்கு வந்து ஃபார் லூப் எப்படி வரும்னா ஃபார் இன்ட்டு i ஈக்குவல் டு 1 i லெஸ் தென் n தான். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n கிடையாது. நான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n கொடுத்தா n டைம்ஸ் ரன் ஆகிடும் லூப்பு.
நம்மளுக்கு n-1 டைம்ஸ் தான் ரன் ஆகணும். ஸோ I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n தான். நெக்ஸ்ட் வந்து I ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? இப்போ நம்ம பிரிண்ட் ஸ்பேஸ் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு இப்போதைக்கு லோவர் பேட்டர்னில் இதுதான் I ஈக்குவல் டு 1 இந்த லைன் தான். ஸோ பிரிண்ட் ஸ்பேசஸ். இப்போ I ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது எத்தனை ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுது? 4 ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுது. ஸோ இந்த மேலே இருக்க இந்த கமெண்ட்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஸோ தட் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ I ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது எனக்கு வந்து 3 ஸ்பேஸ் வந்து இருக்குது பாருங்கள். இப்போ இதுதான் நம்ம I ஈக்குவல் டு 1 லோவர் பேட்டர்னில் 3 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ I ஈக்குவல் டு 2 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ I ஈக்குவல் டு 3 வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பேஸ் இருக்குது. I ஈக்குவல் டு 4 வந்து பார்த்தீங்கன்னா 0 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ I ஈக்குவல் டு 5 கிடையாது இந்த லோவர் பேட்டர்னில். ஸோ இப்போ இந்த ஸ்பேசஸ் வந்து என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐயையும் எண்ணையும் வச்சு டிரைவ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ n மைனஸ் I மைனஸ் 1 தான் இந்த ஸ்பேஸ். ஸோ n மைனஸ் I மைனஸ் 1 தான் இந்த ஸ்பேஸ். நீங்கள் எல்லா ரோலையும் வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரோவுக்கு நம்ம செக் பண்ணலாம். 5 மைனஸ் 2னது 3, 3 மைனஸ் 1னது 2 ஸ்பேஸ் வந்து கிடச்சிச்சா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கண்டிஷன் வந்து அரைவ் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷனை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். ஃபார் இன்ட்டு j ஈக்குவல் டு 1, j லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n மைனஸ் I மைனஸ் 1, j ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இப்போ ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு எஸ் அவுட் இந்த எல்லனை தூக்கிட்டு இந்த ஸ்பேஸை வந்து ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இப்போ விண்டோ லென்த்தை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எதுக்குன்னா பிரிண்ட் ஸ்டார்ஸ் அண்டு ஹாலோ ஸ்பேசஸ்க்கு. ஓகே, இப்போ நம்ம விண்டோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம இப்போ ஃபஸ்ட் ரோ லோவர் பேட்டர்னில் இதோட விண்டோ லென்த் வந்து 2. ஸோ இந்த இடத்துல வந்து 2 போட்டுக்கிறேன். இதோட நெக்ஸ்ட்டோட விண்டோ லென்த் 3, நெக்ஸ்ட்டோட விண்டோ லென்த் 4, கடைசியில் இருக்கிறதோட விண்டோ லென்த் வந்து 5. இப்போ இந்த விண்டோ லென்த்தை வந்து நீங்கள் இந்த எண்ணோ ஐயோ வச்சு டிரைவ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த விண்டோ லென்த் என்னன்னா I ப்ளஸ் 1 தான் இந்த விண்டோ லென்த்து. ஸோ இதை வச்சு நம்ம இந்த கண்டிஷன் வந்து எழுதுவோம். ஃபார் இன்ட்டு j ஈக்குவல் டு 1, j லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு I ப்ளஸ் 1, j ப்ளஸ் ப்ளஸ். இப்போ எப்போல்லாம் வந்து இந்த ஸ்டாரை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா j ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது, அப்படி இல்லைனா j ஈக்குவல் டு இந்த லாஸ்ட் வேல்யூவாக இருக்கும்போது பிரிண்ட் பண்ணோம். அதே மாதிரி I ஈக்குவல் டு இந்த லாஸ்ட் வேல்யூவாக இருக்கும்போதும் பிரிண்ட் பண்ணோம். ஸோ இஃப் I ஈக்குவல் டு n மைனஸ் 1ஆக இருந்துச்சுன்னா, ஏன்னா இங்கே வந்து நம்ம எத்தனை வாட்டி ரன் பண்ணுறோம், n-க்கு முன்னாடி வரைக்கும் தான் ரன் பண்ணுறோம். n மைனஸ் 1 தான் இப்போ லாஸ்ட் வேல்யூ. ஸோ n மைனஸ் 1ஆக இருக்கும்போது பிரிண்ட் பண்ணு. அப்படி இல்லைனா j ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது பிரிண்ட் பண்ணு. j ஈக்குவல் டு 1னா இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ, இந்த விண்டோட ஃபஸ்ட்டு வேல்யூ. ஸோ விண்டோட லாஸ்ட் வேல்யூவாக இருக்கும்போதும் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன கண்டிஷன்னா j ஈக்குவல் டு இந்த கண்டிஷனை போடணும், I ப்ளஸ் 1. ஸோ I ப்ளஸ் 1. ஸோ இந்த 3 கண்டிஷன் வரும்போதும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகாதபோது எல்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பேஸையே பிரிண்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் வந்து ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸ்டார் பிரிண்ட் பண்ணாலும் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் ஆகிருக்கு. நார்மல் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இன்னொரு ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பேஸ் வந்து பக்கத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இன்புட் வந்து 5ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஏன் இப்படி வந்திருக்குன்னா இப்போ நம்ம எஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே ஆட் பண்ணவே இல்லை. ஸோ எஸ் அவுட் அப்போ தானே நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் மறுபடியும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ நம்ம லோவர் வந்து கரெக்டாக வந்துடுச்சு, அப்பர் வந்து கரெக்டாகவே வரல. ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து நான் ஸ்பேஸ் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸு, இங்கே ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இங்கே 5 கொடுத்து பார்க்கலாம். ஸோ மறுபடியும் எனக்கு ஏதோ மிஸ்டேக் ஆகுது. ஸோ கண்டுபிடிச்சேன், இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணியிருக்கோம். என்னென்னா இங்கே மேலே வந்து என்ன கொடுத்துருக்கேன், n மைனஸ் I ப்ளஸ் 1 கொடுத்துருக்கேன்னா, ஆனால் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது
தவறுதலாக n-i -1 கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல +1 வந்து கரெக்டாக கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இன்புட் வந்து 5 கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து பக்காவாக வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் வர்றது வந்து யூஸ்வல் தான். அதை நம்ம எப்படி டீபக் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த பேட்டர்னை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினச்சேன். ஸோ இந்த பேட்டர்ன் பிரிண்டிங் வந்து உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ராப்ளம் நான் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.